என்ன வீட்டுக்குள்ள புது ஃப்ரிட்ஜ், புது வாஷிங் மிஷின், புது டிவி, வீட்டுக்குள்ள புது பொருளா இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்டு விட்டு பொழுவுலன்ட்டு அழகான சொல்லிட்டு பார்க்கலாமேட்டு போனேன்னா போன இடத்துல ஒரு 20-25 மாடு பிடிச்சேன். நிறைய பரிசு கொடுத்தாங்க. அதான்டா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். மாடு பிடிச்சா? ஆமா, வாடி வாசல் திறந்ததுமே போயிருவேன். எதுக்கு? கோட்டை வாசல கூட்டி பெருக்கி அள்ளி போடுறதுக்கா? ஏய், வீட்டில் வீடு வாசல் கூட்டிட்டு இருக்காண்டி போய் எல்லா இடத்துலையும் கூட்டுவாங்களா? அறியாவே மாடு பிடிக்கடா. ஜிம்சனோட மறுபக்கம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. தாய்க்காவே, இந்த ஆள் சொல்றதெல்லாம் உண்மைதானா? பொங்கல் தள்ளுபடிக்கு பாதி விலையில பொருள் தராங்கன்னு சொல்லி வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சுட்டு ஜல்லிக்கட்டுல மாடு பிடிச்சி பரிசு வாங்கிட்டு வந்ததா ஊரை ஏமாத்திட்டுறாண்டா அவங்க அப்பே. அதானா பார்த்தேன். போன வருஷம் ஜல்லிக்கட்டுக்கு காளை அடக்க போறியான்னு கேட்டப்ப வீட்டுல இருக்க பொண்டாட்டியவே அடக்க முடியல. இல்லங்கிட்டா போய் நான் காளை அடக்கன்னு சொன்னாலும் தானே மறந்துட்டேன். எப்பெல்லாம் ஊரை ஏமாத்துறீங்க? சங்கடஸ்காயோ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ?